வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 2026ஆம் ஆண்டு JEE அட்வான்ஸ் தேர்வு மே 17ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டத்தை அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் தொடங்கி வைத்தார். பிரபல ஆடை வடிவமைப்பாளர் பானு அத்தையா அவர்கள் ஆஸ்கார் விருதை வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் தேதிகளை இன்று மாலை 4 மணி அளவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு ஆசிய போர் காரணமாக இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் உலர் பழங்களின் விலை 30% முதல் 40% வரை அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவிற்கான 2 LPG சரக்கு கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடந்து பயணம் மேற்கொண்டது. செய்யாற்றில் வளர்ச்சிப் பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். 98வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா இன்று நடைபெற உள்ளது. இன்று TNPSC குரூப் 2, 2A தேர்வுகள் நடைபெற உள்ளது. ஈரான் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்த உக்ரைனின் உதவி எங்களுக்கு தேவையில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார். பத்திரிகையாளர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கிட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். திரையரங்குகளில் வெளியாகும் அனைத்து மொழி இந்திய திரைப்படங்களுக்கும் இன்று முதல் சப்டைட்டிலும் மேலும் காது கேளாதோருக்கான விளக்க குறிப்புகளும் கட்டாயம் என்று மத்திய தணிக்கை வாரியம் அறிவித்துள்ளது. கேஸ் தட்டுப்பாட்டிற்கு இடையே தமிழகத்தில் உள்ள உணவகங்கள், டீ கடைகளுக்கு யூனிட்டுக்கு 2 ரூபாய் மின்சார மானியம் வழங்கப்படும் என்று மின்வாரிய தலைவர் அறிவித்துள்ளார். மத்திய கிழக்கு போரிற்கு மத்தியில் கச்சா எண்ணெயின் விலை 15 நாட்களில் 40%க்கும் அதிகமாக உயர்வு. 2025-26ஆம் கல்வியாண்டில் அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் தேர்வு செய்யப்பட்ட 5 உதவி பேராசிரியர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். சவுதி அரேபியா ஒரு நாளைக்கு 2 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் உற்பத்தியை குறைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 3 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்த ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. வருகின்ற 16ஆம் தேதி தமிழகத்தில் நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை வேளச்சேரி மற்றும் பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சேவை தொடங்கியது. இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட 5 மாநிலங்கள் மற்றும் ஜம்மு யூனியன் பிரதேசத்திற்கு 1912 கோடி ரூபாய் கூடுதல் நிதியுதவியை ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,18,080 ரூபாயாகவும் 1 கிராம் 14,760 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் பதவிக்காலம் மேலும் 3 ஆண்டுகள் நீட்டிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பராமரிப்பு பணிக்காக வண்டலூர் உயிரியல் பூங்கா மார்ச் 18ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 11 நாட்கள் மூடப்படும் என்று பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. LPG பற்றாக்குறை அம்சங்களுக்கு மத்தியில் 30% உற்பத்தியை அதிகரித்துள்ளது மத்திய அரசு. நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறையின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் அவர்கள் அக்கட்சியிலிருந்து கடந்த ஆண்டு விலகிய நிலையில் தற்போது அதிமுகவில் இணைந்துள்ளார். திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ பணியாளர்கள் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட உதவி மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசிற்கு 16 மற்றும் பாஜவிற்கு 14 இடங்கள் என்று தொகுதி பங்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஜல்ஜீவன் திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிலுவைத் தொகை 3112 கோடி நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலில் ஈரானில் இதுவரை 1444 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை தெப்பக்குளம் மாரியம்மன் சுவாமி கோவிலின் ஆண்டு திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது.
பாட்டில்களில் பெட்ரோல் விநியோகிக்கக்கூடாது என்று பெட்ரோல் விற்பனை நிலையங்களுக்கு இந்திய ஆயில் நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. தொழிலதிபர் அனில் அம்பானி அவர்களின் 581 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது. நியோ மேக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான 7000 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் விற்பனைக்கு தயாராக இருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் நகரில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க 28 கோடி ரூபாய் மதிப்பில் இணைப்பு சாலை அமைக்கும் பணியை அம்மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 1843 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள 11 சாலைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தொலைபேசியில் உரையாடினார். 28,639 பயனாளிகளுக்கு 254 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தமிழ்நாடு முழுவதும் 37 மாவட்டங்களில் நடப்போம் நலம் பெறுவோம் 2.0 திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. உதகை பைகாரா ஏரியில் பெட்ரோல் படகுகளை இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கால்நடை உதவி மருத்துவர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 292 பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். இந்தியாவில் 88 நாட்களுக்கு தேவையான நிலக்கரி இருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வருகின்ற 18ஆம் தேதிக்குள் மாடுகளுக்கு உரிமம் பெறாத உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள முன்னாள் படை வீரர்கள் தங்கும் விடுதி மற்றும் பயிற்சி மைய கட்டடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். மேற்காசிய போரானது இந்தியர்களையும் கடுமையாக பாதித்துள்ளது என்று மக்களவையில் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் ஒரு சிலிண்டர் முன்பதிவு செய்த நுகர்வோர் அடுத்த சிலிண்டருக்கான முன்பதிவை செய்ய 45 நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்றும், இதேபோன்று நகர்ப்புற நுகர்வோர் 25 நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் சென்னை HCL நிறுவன ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணி செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. ஈரான் போரினால் மத்திய கிழக்கு சுற்றுலாத்துறைக்கு நாள் ஒன்றிற்கு 5500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் போரின் முதல் 6 நாட்களில் மட்டும் 1,04,300 கோடி ரூபாய்க்கு மேல் அமெரிக்கா செலவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் அனைத்து எரிபொருள் நிலையங்களும் வழக்கம் போல் இயங்கும் என்று இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் இருந்து 1,35,335 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயுடன் முதல் கப்பல் பத்திரமாக மும்பை வந்துள்ளது. மதுரையில் எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் 47% முடிவு பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.